ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் சாகி துக்குடா அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் தவா மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இது ஒரு 1/4 லிட்டர் வர வரைக்கும் சுண்ட வச்சுக்குவோம். இப்போ பால் நல்லா கொதிச்சு பொங்கி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைட்ஸில் வர ஆடையெல்லாம் நல்லா எடுத்து சென்டரில் விட்டுருங்க. அப்பப்போ இந்த சைட்ஸில் இருக்க ஆடையெல்லாம் பாலாடையெல்லாம் நல்லா சுரண்டி விட்டுருங்க. சுரண்டி எடுத்து விடுங்க. நடுவில் நல்லா இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து நடுவில் விட்டுக்கோங்க. இப்போ பால் நல்லா சுண்டிட்டு வருது. நல்லா சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு பிஞ்சு குங்குமப்பூ போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா திக்காயிடுச்சு. பால் நல்லா சுண்டி இருக்கு பாருங்க. நல்லா சுண்டி வச்ச பால். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சர்க்கரை மெல்ட் ஆனோன்னா ஒரு 2 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரப்ரி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு கடாயில் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா முதல்ல கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு சர்க்கரை பாகு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இருக்கணும். நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் போட்டுக்கலாம். எப்படி தொட்டா நல்லா இந்த மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சுக்குவோம். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிக்குவோம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எல்லா பிரெட் ஸ்லைஸையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். அவ்வளோ ஒரு தவா வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த பிரெட்டை இதில் போட்டுக்குவோம். போட்டு ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனோன்னு இன்னொரு பக்கம் திருப்பிக்குவோம். நல்ல 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா திருப்பி எடுத்துக்குவோம். இப்போ 2 பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்குவோம். அடுத்த செட்டு போட்டுக்குவோம். அதே மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்குவோம். 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதையும் எடுத்துருவோம். நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுங்க. இப்போ அடுத்ததை போட்டுக்குவோம். எல்லா பிரெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதையும் எடுத்துட்டு நம்ம எப்படி பரிமாறுங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த பிரெட்டும் ரெடியாக இருக்கு. நம்ம செஞ்ச சர்க்கரை பாகு ரெடியாக இருக்கு. நம்ம செஞ்ச இந்த ரப்ரியும் ரெடியாக இருக்கு. இப்போ செஞ்ச இந்த பிரெட்டை இந்த சர்க்கரை பாகில் போட்டு 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஊறினா போதும். 2 நிமிஷம் இருந்தால் போதும். எடுத்து வச்சுக்க பிளேட்டில் இப்படி வச்சுக்குவோம்.
இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். எல்லாத்தையும் இப்போ டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இது மேல நம்ம செஞ்ச இந்த ரபடிய ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இது மேல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்குவோம், ட்ரை நட்ஸ் போட்டுக்குவோம். நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு மேல குங்குமம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அருமையான டேஸ்டியான ஷாஹி துக்குடா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு பரிமாறினா ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கும். இப்போ சுவையான டேஸ்டியான ஷாஹி துக்குடா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.